அண்ணாமலை இது வெறும் பெயர் மட்டுமல்ல. இவர் நடை, இவர் பார்வை, பேச்சு என அனைத்திலும் ஒரு கம்பீரம் நிறைந்திருக்கிறது. ஒரு பெண்ணால் என்ன செய்ய முடியும் என ஏளனம் பேசும் பல ஆண் தொழிலதிபர்களுக்கு மத்தியில் சவாலாக நின்று சாதித்து காட்டியவர். இவர் அன்பில் தாய்குணம் கொண்டவர், அதிகாரத்தில் போர்க்குணம் கொண்டவர். இவர் கண்ணசைத்தால் மலையும் தவிடாதும். இவர் குரல் கொடுத்தால் அந்த கோட்டையிலும் எதிரொலிக்கும். தன்னை வீழ்த்த நினைக்கும் பல ஆண்களின் தலைக்கணத்தை தவிடுபொடியாக்கும் பயமறியா சிங்கப்பெண் இவர். ஒருவேளை வருணும் சாராவும் லவ் பண்ணிருந்தா அண்ணாமலையத்தை என்ன பண்ணுவாங்க? அப்படி வருண் மனசுல சாரா இருந்திருந்தா அது அண்ணாமலை உயிர் போறதுக்கு சமம். ஐயோ, என்னமாச்சு கௌதம்? என்னன்னு கொஞ்சம் போய் பாருப்பா. பாரு. என்ன நாமள இது? இதுக்கு தான் அவளை வீட்டுக்கு வர சொன்னியா? தம்பி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்னன்னு விசாரிக்கலாம். இன்னும் என்ன நீ விசாரிக்கணும்? நம்ம குடும்பத்தோட மானத்தையே அசிங்கப்படுத்திருக்கா. அண்ணாமலை, வருண் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். உன்கிட்ட சொல்ல தைரியம் இல்லாமதான் இந்த மாதிரி பண்ணிட்டான். எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு, அவன்கிட்ட பேசி புரிய வச்சிடலாம். அண்ணா, அண்ணா அவளை விடுங்க. கைய விடுங்க. அண்ணா, அண்ணா, அண்ணா ஓடி. என்னடா பண்ணிருக்க? என்ன பண்ணிருக்க? நம்ம குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியடா. ஐயா தம்பி, சித்தப்பா வேண்டாம், அடிக்காதீங்க. அப்பா அப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம். எங்க மகன் உண்மையில உசிரி வச்சிருந்தோமேடா. எப்படி அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண தோணுச்சு உனக்கு? ஐயோ மாமா, மாமா வேண்டாம் மாமா, அவரை அடிக்காதீங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன், அவரை அடிக்காதீங்க மாமா ப்ளீஸ். மாமா பாத்தியா, நீ அவளுக்கு துரோகம் பண்ணனு தெரிஞ்சோ உனக்காக கெஞ்சிட்டு இருக்காடா அவ. ஆனா உனக்கு அவதான் முக்கியம் இல்ல இவ்வளவு விட. தம்பி கொஞ்சம் சொன்னா கேளுங்க தம்பி. சிவன் அடிச்ச மட்டும் எல்லாம் சரியாயிடுமா? கொஞ்சம் நிதானமா பேசலாம். அண்ணாமலை, என்ன அண்ணாமலை, நீ எதுவும் பேசாம இருக்க? அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். இது கோவப்படுறதுக்கு நேரம் இல்ல அண்ணாமலை. அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அண்ணாமலை, அண்ணாமலை, ஆனா நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு என்ன புரிஞ்சுக்கோங்க. என்னால உங்களை காயப்படுத்த முடியலம்மா. உங்களை மீறி என்னால எதுவும் செய்ய முடியல. நீங்க என்னைக்காவது ஒரு நாள் கோவமா கேட்டிருந்தா கூட
நானும் ஏதோ ஒரு வகையில கோவத்துல சொல்லியிருப்பேம்மா. ஆனா நீங்க என் மேல அன்பை மட்டும்தாம்மா காட்டியிருக்கீங்க. என்னால அதை மீறி சொல்ல முடியலம்மா. என் காதலை விட உங்க மேல இருந்த பாசமும் மரியாதையும் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. அம்மா, நான் வேணும்லாம் பண்ணலம்மா, என்ன நம்புங்கம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, இப்பவும் நான் சொல்றேம்மா, எனக்கு என் காதலா இல்ல அம்மாவோட பாசமானு கேட்டா நான் உங்க பாசத்தை தாமா வேணும்னு சொல்லுவேன். எனக்கு எல்லாமே நீங்க தானம்மா. நான் சத்தியமா பெண்ணில வாழ்க்கையை கெடுக்கணும், உங்களை ஏமாத்தணும்லாம் நினைக்கலம்மா. ஏதோ குழப்பத்துல இப்படி ஆயிடுச்சுமா. அம்மா ப்ளீஸ்மா, என்கிட்ட பேசுங்கம்மா. அம்மா, என்ன அடிங்கம்மா, என்ன அடிங்கம்மா, என்ன திட்டுங்கம்மா, என்ன வேணா பண்ணுங்க, என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கம்மா. அம்மா, என்னால தாங்க முடியாதுமா. நீ எதுவும் பேசாத. அந்த சாரா உனக்கு ஏத்தவ இல்ல. அவளை மறந்துட்டு வெண்ணிலா கூட வாழ்க்கைய சந்தோஷமா ஆரம்பி. அதான் நல்லது, எல்லாருக்கும் நல்லது. இல்லம்மா, என்னால அது மட்டும் முடியாது. நீங்க வேற என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். என்னால சாராவை மறக்க முடியாது. நான் வாழ்ந்தா அவ கூட தான் வாழ்வேன். சாரிம்மா. நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சாராவும் முக்கியம். அவளை என்னால மறக்க முடியாது. வருண்,